புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு சுற்றுலா தலங்கள், ஆலயங்கள், குடைவர கோவில்கள் என ஏராளமான பகுதிகள், கலைநயமிக்க சிற்பக்கலை ஓவியங்கள் உள்ள சுற்றுலா தலங்கள் என உள்ள நிலையில், புதுக்கோட்டை மாவட்டத்தின் சிவகங்கை எல்லையில் அமைந்துள்ள பிரான்மலை சிவன் கோவிலை தற்பொழுது பார்க்க உள்ளோம். இது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வார்பட்டு கிராமத்தில் இருந்து பரம்புமலை செல்லும் வழியில் செல்லியம்மன் கோவில் என்ற கிராமம் வழியாக சென்று பரம்புமலை கீழே அமைந்துள்ள பிரான்மலை சிவன் கோவிலை தான் தற்பொழுது பார்க்க உள்ளோம். இந்த பிரான்மலை சிவன் கோவில் பரம்புமலை அடிவாரத்தில், பாரி ஆண்ட பரம்புமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சிவன் கோவில். இந்த கோவிலில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் வைத்து வழிபட்டால் தீர்த்து வைக்கும் சிவலிங்கம் உள்ளதாக கூறி வருகின்றனர். இந்த சிவலிங்கம் அமைந்துள்ள இந்த சிவன் கோவிலில், கோவிலின் முகப்பு பகுதியில் நீண்ட 10 அடிக்கும் அதிகமான ஒரு அரிவாள் வைக்கப்பட்டிருக்கும். இந்த பகுதியில் பூஜை செய்யும் பொழுது ஒலி எழுப்பும் அளவிற்கு மணி அமைக்கப்பட்டுள்ளது. வலது கைப்புறம் மையத்தில் ஒரு ஆர்ச் வைக்கப்பட்டு அதில் சிவன் லிங்க வடிவில் காட்சியளிக்கும் பகுதியாக அமைந்துள்ளது. இதில் பல்வேறு நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் சூலங்களை நேர்த்திக்கடனாக இங்கு வைத்துள்ளனர். அவர்களுடைய நேர்த்திக்கடன் செய்து அது வெற்றி பெற்று அவர்களுக்கு பலனளிக்கும் பட்சத்தில் ஏராளமான கத்தியை நேர்த்திக்கடனாக இங்கு செய்து வைப்பது வழக்கம். இங்கு ஆண்டுக்கு பல முறை வருகை தந்து பொங்கல் வச்சு அன்னதானம் உள்ளிட்டவை வழங்கப்படுவதாக கூறி வருகின்றனர். இந்த பகுதியில் குறிப்பாக பரம்புமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கேட்டதை பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை உடனடியாக கொடுக்கும் ஒரு சிவன் கோயிலாக அமைந்துள்ளதாக இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். பாரியே இந்த பகுதியில் வலம் வரும்பொழுது இந்த சிவலிங்கம் உருவானதாகவும் ஒரு கதை இருப்பதாக தெரிவித்து வருகின்றனர். ஆகவே பிரசித்தி பெற்ற இந்த சிவன் ஆலயம் இதுவரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாம் பார்த்திராத ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று இந்த சிவன் ஆலயத்தை பற்றி அனைத்து நேயர்களுக்கும் எடுத்து கூறி இந்த பகுதி கிராம மக்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை உடனடியாக தீர்த்து வைக்கும் சிவனை பற்றி சிறப்பாக எடுத்து கூறியுள்ளனர். இந்த பகுதி மக்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.